பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடே கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், 147ஆம் சங்கீதத்தினுடைய 1ஆம் வசனம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, துதித்தலே இன்பம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம், நாம் ஆராதிக்கிற தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அப்ப துதிக்கிறதற்கென்றே தேவன் நம்மை முன் குறித்திருக்கிறார். ஏனென்றால் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. இன்றைக்கு நாம ஆண்டவருடைய சமூகத்திலே போய் தேவனை துதிக்கிறதற்கும் ஆராதிக்கிறதற்கும் நாம் எந்த அளவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? தேவன் நம்முடைய வாழ்க்கையில பாராட்டின இரக்கங்களுக்கோ கிருபைகளுக்கோ தயவுகளுக்கோ அளவே கிடையாது. அந்த அளவிற்கு தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கட்டும், நம்மை போஷிக்கிறதாக இருக்கட்டும், நம்மை நடத்துகிறதாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஆச்சரியமானது. அவைகள் எல்லாவற்றிற்கும் நாம் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னா நாட்களும் நேரங்களும் போதாது. அப்ப எவ்வளவோ கிருபைகளை, எவ்வளவோ இரக்கங்களை, எவ்வளவோ தயவுகளை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். அப்ப அந்த தேவனை துதிக்கிறது நமக்கு ஒரு இன்பமாய் இருக்க வேண்டும். இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. அப்ப துதித்தல் நமக்கு ஒரு இன்பமாய் மாற வேண்டும். என் வாழ்க்கையில தேவன் கொடுத்த குடும்பத்திற்காக, கணவன் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்திருக்கிற நல்ல வேலைக்காக, ஊழியங்களுக்காக, எவ்வளவோ காரியங்களை, நல்ல சுகத்துக்காக, பலனுக்காக, ஆரோக்கியத்திற்காக, எல்லாவற்றிற்குமாக நாம் ஆண்டவரை துதித்து 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 நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கலாம். ஆண்டவரை துதிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில இன்பமாய் மாற வேண்டும். இதை தேவன் நம்மிடத்தில் தேவன் நமக்கு செய்தவைகளுக்காக எவ்வளவோ காரியங்களை செய்திருக்க, எத்தனையோ இக்கட்டான நேரங்கள்ல இருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறாரே. இந்த நாள் மட்டும் நம்மை போஷித்து வழிநடத்தி எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறாரே. ஒரு விஷயம், அந்த ஆண்டவருடைய கிருபைகளை நினைச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவரே, இம்மட்டுமா என்னை நடத்தி வந்ததற்கு நாங்க எம்மாத்திரம் ஆண்டவரே, நாங்க ஒரு தகுதியுமே இல்லாதவர்கள், தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்காத ஜனங்கள். ஆனாலும் என் தேவன் என்னை இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு வந்தீங்க, இம்மட்டுமாய் என்னை பாதுகாத்தீங்க, பலப்படுத்தினீங்க. எல்லா காரியங்களையும் என் பரலோகத்தின் தேவன் எனக்காக நீர் செய்து வந்தீர், அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவரை துதிக்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. அதை நினைத்து நினைத்து நான் ஆண்டவரை துதிக்க வேண்டும். எனக்குடைய வாழ்க்கையில நான் செய்த காரியங்களை சொல்லி ஆண்டவரை துதிக்கிற ஒரு அனுபவம். ஆலயத்துக்கு போனாலும் சரி, வீட்டில் இருக்கும்போதும் சரி, நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்திலையும் சரி, எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய், ஆண்டவரே, நீர் எனக்கு இன்னைக்கு இந்த கிருபை பாராட்டினதற்காக ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லி ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரை, போக்குவரத்து பிரயாணங்கள்ல என்னோடு கூட இருந்தீங்க, எல்லா காரியங்களும், வியாதியை என்னை விட்டு விலக்கினீங்க, என் தேவைகளை சந்திச்சிங்க, எல்லா காரியத்தையும் சொல்லி சொல்லி ஆண்டவருடைய மகத்துவங்கள், வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர், எல்லா காரியத்தையும் சொல்லி 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 ஆண்டவரை நாம் துதிக்க துதிக்க என்னாகும் அப்படின்னா, நமக்கு துதித்தல் ஒரு மனமகிழ்ச்சியை கொண்டு வரும். நம்ம எவ்வளவுதான் போராட்டத்தின் மத்தியில் நீங்க போகிற பாதையில பல போராட்டங்கள் இருந்தாலும் சரி, ஆனா ஒரே ஒரு காரியத்தை துதிச்சு மட்டும் பாருங்க, அந்த இடத்துல உண்டாகிற சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் அளவே கிடையாது. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, துதித்தல் நமக்கு இன்பமாக இருக்கும். அந்த இன்பத்தை நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரை துதிக்கிறதுக்கு இந்த நேரத்துல தான் நான் ஆண்டவரை துதிப்பேன், இந்த நேரம் தான் என்னுடைய காரியங்களின் நேரம் அப்படிங்கிறத தாண்டி என்ன அப்படின்னா, நான் எப்பொழுதும் என் தேவனை துதிக்கிற ஒரு சந்தோஷத்துக்குள்ளாக, என் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சந்தோஷத்திற்குள்ளாக நான் நிற்க வேண்டும் என்று என் தேவன் எதிர்பார்க்க. ஏன்னா துதித்தல் எனக்கு இன்பமாய் மாற வேண்டும். ஆண்டவரை நோக்கி நான் பார்த்து துதிக்கும் போது, அது எந்த சூழ்நிலையுமே எப்படி நின்றாலும் சரி, என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நான் வந்துட்டேன்னா, அந்த துதித்தல் எனக்கு இன்பமாய் மாறும். இதுக்கெல்லாமா துதிப்பாங்க?
இதுக்கெல்லாமா நன்றி செலுத்துவாங்க அப்படிங்கிறது தவிர்த்து என்ன சொல்லணும் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இம்மட்டுமாய் நீர் எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய மகத்துவங்களை, எவ்வளவு அழகாக சிருஷ்டிப்புகள், எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு காரியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நினைத்து நாம் ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் இனி உம்மை துதிக்கிறதை எனக்கு இன்பமாக்கி கொள்ளுவேன். உம்மை துதித்து உம்மிலே நான் மகிழ்கிறது தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன், துதிகளின் மத்தியிலே ஆராதனை செய்ய, துதிகளின் மத்தியிலே உலாவி வருகிற தேவன், ஆண்டவரை உம்மை ஆராதிக்க உம்மை தகுதிப்படுத்தும் எங்களை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, தட்டைகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். துதித்தல் எங்களுக்கு இன்பமாய் மாற ஏற்புடையதாய் இருக்க என் தேவன் கொடுக்க போகிற நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளும் உடையட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.